Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Shall I begin? Yeah. One announcement. Phones off. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவரும் தயவு செய்து அவங்க ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் போட்டுடுங்க. அப்படி இல்லைனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. உபன்யாசத்தப்போ ஃபோன் ரிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோன் வந்து திருப்பி தரப்படாது. ஸோ தயவு செய்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் சைலண்ட் மோடில் போடுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கொடுத்து போட்டுக்கோங்க. Thank you to all for coming on this hot day. இவ்வளோ வெப்பமயமான ஒரு நாளில் இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். We are reminded of one of the first instructions of Lord Krishna in Bhagavad Gita. ஸோ இதை வந்து பார்க்குறச்ச பகவத்கீதையோட ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் வந்து எனக்கு ஞாபகம் வருகின்றது. In which he mentions how we have to tolerate the heat. அந்த விஷயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி வந்து இந்த வெப்பத்தை வந்து நாம் பொறுத்து கொள்வது அப்படின்றதே அதில் சொல்லப்படுறது. Matra sparshastu kaunteya shitoshna sukha dukkadaha agama payano nityas tangsta tikshasva bharata. Lord Krishna says that sensual perceptions such as or sensual perceptions which we perceive as being the cause of happiness or distress, they are such things as cold and heat. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புலன்களின் மூலமாக நுகரக்கூடிய விஷயங்கள், அதாவது புலன்களின் மூலமாக நம்ம வெப்பத்தையோ அல்லது வந்து குளிரையோ உணர்கின்றோம். Please take the cartels off the floor, put them up. So here in Vellore, you don't know what cold is, but you do know what heat is. வேலூர்ல வந்து குளிர் அப்படினா என்னன்னு கண்டிப்பா நமக்கு தெரியாது, பட் ஆனா வெயில்னா என்னன்றது கண்டிப்பா ரொம்ப நல்லாவே தெரியும். Lord Krishna says such things come and go. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படினா இத்தகைய மாற்றங்கள் வரும் போகும். And we should learn to tolerate them. இதை வந்து நாம் வந்து பொறுத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். So it's not so easy to come in the great heat that we are experiencing. இப்பேற்பட்ட ஒரு பெரிய வெப்பத்துல இவ்வளவு தூரம் வருவது அப்படின்றது அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. So it's very laudable that you have come to hear about Krishna even in this great heat. இப்பேற்பட்ட ஒரு வெப்பநிலையிலும் நீங்கள் கிருஷ்ணரை பற்றி கேட்க வந்திருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது. I think we need a chair here for Yashoda's father. You need one chair. We can bring one chair. Who can do that? Bring a chair. யசோதா மாதாஜியுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு சேர் எடுத்து So I know her name, but I don't know your name. Sorry. We'll just bring a chair. It's all right. It's all right. You can stay there, but we're just bringing. Okay. Here we go. பின்னாடி கடைசில போடுங்க. All right. So today I'm going to read a very special verse from the Srimad Bhagavatam. இன்னைக்கு நான் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு விசேஷமான ஸ்லோகத்தை வந்து படிக்க போகின்றேன். Every verse in the Bhagavatam is very special. பாகவதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லோகங்களுமே விசேஷமானதுதான். This is one verse which astonishes me every time I consider it. இந்த ஒரு ஸ்லோகமானது எப்பொழுதெல்லாம் நான் நினைக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என்னை வந்து ஆச்சரியப்படுத்துகின்றது. It's a well-known verse. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஸ்லோகம் தான். Which gives us some insight into the magnificence of the Supreme Personality of Godhead. இது இந்த ஸ்லோகமானது அந்த முழுமுதற் கடவுள் எவ்வளவு ஒரு மிக பெரிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விளக்குகின்றது. The magnificence of the Supreme Personality of Godhead
who we have come to hear about today despite the heat. இந்த வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த முழுமுதற் கடவுளை பற்றி கேட்க வந்திருக்கின்றோம். அந்த முழுமுதற் கடவுளுடைய பெருமிதத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகமாக இது இருக்கின்றது. It is worth suffering the heat to hear about Krishna. கண்டிப்பாக இந்த வெப்பத்தையும் பொறுத்து நம்ம வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்காக வந்திருக்கின்றோம். So there are 18,000 verses in the Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்தில் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. They are all full of transcendental knowledge. அவை அனைத்துமே ஆன்மீகமான ஞானம் கொண்டவை. And bliss of love of Krishna. கிருஷ்ணரை பற்றின்ற ஒரு மிக ஆனந்தமான ஒரு விஷயங்களை கொண்டவை. This is the very first verse which I'm going to read now. இப்போ நான் படிக்க போகின்றது ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்லோகம். Om Namo Bhagavate Vasudevaya Janmadyasya Yatonvayad Itaratas Chateshvapignasvarat Tene Brahma Hridaya Adi Kavaye Mohyanti Yat Suryaha Tejo Vari Mridang Yata Vinamayo Yatra Trisago Mersha Dhamna Svena Sada Nirasta Kuhakam Satyam Param Dhimahi. Translation. O my Lord, Sri Krishna, son of Vasudeva, O all-pervading personality of Godhead, I offer my respectful obeisances unto you. I meditate upon Lord Sri Krishna because he is the absolute truth and the primeval cause of all causes of the creation, sustenance and destruction of the manifested universes. He is directly and indirectly conscious of all manifestations, and he is independent because there is no other cause beyond him. It is he only who first imparted the Vedic knowledge unto the heart of Brahmaji, the original living being. By him, even the great sages and demigods are placed into illusion, as one is bewildered by the illusory representations of water seen in fire, or land seen on water. Only because of him do the material universes, temporarily manifested by the reactions of the three modes of nature, appear factual although they are unreal. I therefore meditate upon him, Lord Sri Krishna, who is eternally existent in the transcendental abode, which is forever free from the illusory representations of the material world. I meditate upon him, for he is the absolute truth. Yeah, read it. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, வாசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, தாங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கின்றேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கப்பால் வேறெந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினுள் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவதை போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். எனவே ஜட உலக மாயையிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திய வாசம் புரிகின்றார். அவரே பூரண உண்மையாகையால் நான் அவரை தியானிக்கின்றேன். Did you all understand? உங்களுக்கு புரிந்ததான் கேட்கிறார். It may take millions of lifetimes to begin to understand. இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு கோடிக்கணக்கான பிறவிகள் கூட எடுக்கலாமாம். It may take millions of lifetimes before we even start thinking about trying to understand this transcendental knowledge. இந்த ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ள
நினைக்க கூடியதற்கே பல கோடிக்கணக்கான பிறவிகள் கூட ஆகலாமாம். Bahunam janmanamante jnanavan mang prapadyate vasudeva sarvamiti samahatma sudurlabha. In Bhagavad Gita, Lord Krishna says that some people, they try to find out knowledge. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கூறுகின்றார், சில நபர்கள் ஒரு உண்மையை வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். But when one actually comes to the platform of knowledge, one understands that Krishna is all in all, everything. எப்போ ஒரு நபர் உண்மையில் ஞானத்தின் தளத்திற்கு வருகிறாரோ அப்பொழுது அந்த நபர் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் அப்படின்றதை புரிந்து கொள்கிறார். But it may take many lifetimes to come to that stage. ஆனால் இந்த நிலைக்கு வருவதற்கு பற்பல பிறவிகள் கூட ஆகலாம். Such a person who comes to that stage is properly called a Mahatma. எத்தகைய ஒரு நபர் இந்த நிலையை அடைகிறாரோ அந்த நபரே மகாத்மா என்று அறியப்படுகிறார். Such a Mahatma, a rare soul, very rare to find such a person. அத்தகைய ஒரு மகாத்மாவை கண்டறிவது அப்படின்றது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகும். So how many lifetimes is it going to be before we discover Krishna? நமக்கு கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்வதற்கு எத்தனை வாழ்காலம் எடுக்க போகின்றதோ என்று தெரியலை. It may take many lifetimes. உண்மையில் சொல்ல போனும் என்றால் இதை அடைவதற்கு பல பிறவிகள் கூட எடுக்கலாம். Chaitanya Mahaprabhu is inviting us, you come in this lifetime, find Krishna. Okay. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிறவியிலேயே நீங்கள் வந்து கிருஷ்ணரை அடைவதற்கு உங்களை அனைவரையும் நம்மை அனைவரையும் அழைக்கிறார். Chaitanya Mahaprabhu has recommended the study of this Srimad Bhagavatam. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அதிகமாக பரிந்துரைக்கிறார். And Bhagavatam is Krishna in literary form. பாகவதமானது இலக்கியத்தின் வடிவில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். Krishna is eternal, Bhagavatam is eternal. கிருஷ்ணரும் நித்தியமானவர், ஸ்ரீமத் பாகவதமும் நித்தியமானது. But Bhagavatam is especially manifested in this form as we have it now in this Kali Yuga. ஆனால் ஸ்ரீமத் பாகவதமானது இப்பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரூபத்தில் தான் இந்த கலியுகத்தில் தோன்றி இருக்கின்றது. Krishna personally came to this world 5000 years ago. கிருஷ்ணர் தானே 5000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூலோகத்தில் தோன்றி இருந்தார். And he's still present as Srimad Bhagavatam. ஆனால் இப்பொழுதும் கூட அவர் இந்த லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் ரூபத்தில் வீற்றிருக்கிறார். Krishne swadhamo bhagate dharma jnana dibisaha kalo nashta drishamesha puranako dhunoditaha. Krishna left this world, he went back to his own abode in the spiritual world. கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டுவிட்டு அவருடைய சொந்தமான ஆன்மீக லோகத்திற்கு வந்து சென்று விட்டார். And naturally with Krishna, all the great spiritual qualities such as dharma and jnana, the great spiritual facets, they also left with him. எப்பொழுது வந்து கிருஷ்ணர் இந்த லோகத்தை விட்டு சென்றாரோ அப்பொழுதே ஆன்மீகத்தின் முக்கியமான அடித்தளமான தர்மமும் ஞானமும் அவரோடு சேர்ந்து இந்த பூலோகத்தை விட்டு சென்று விட்டது. When Krishna left, darkness enveloped the world. கிருஷ்ணர் எப்பொழுது இந்த லோகத்தை விட்டு சென்றாரோ அப்பொழுது அறியாமை என்னும் இருள் இந்த லோகத்தை மூழ்கடித்தது. And Kali Yuga entered in full force. அப்பொழுதுதான் கலியுகம் வந்து முழு வேகத்தில் இந்த உலகத்தில் பரவியது. But this Bhagavatam is like the sun. ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதமானது சூரியனுக்கு ஒப்பானது, which gives light in the darkness of Kali Yuga. இந்த வெளிச்சமானது இந்த இருள் வாய்ந்த கலியுகத்தை ஒளியூட்டுகின்றது. What do we mean by darkness? இருள் அப்படினா என்ன அர்த்தம்? It's very bright outside now. The sun is blazing fiercely. ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படினா வெளியில சூரியனானது சுட்டெரித்து கொண்டிருக்கின்றது, மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. We may say, well, we don't need light, we already got too much light. நம்ம வந்து வெளிச்சமே வேண்டாம் அப்படினு சொல்றோம், ஆனால் இங்க வந்து ஏராளமான வெளிச்சம் வந்து ஆல்ரெடி இருக்கின்றது. But here darkness means the darkness of ignorance. ஆனால் இங்க இருள் அப்படினு சொல்லக்கூடியது அறியாமை என்னும் இருள். That ignorance is cleared away by the bright light
of spiritual knowledge which the Bhagavatam gives. அத்தகைய அறியாமை என்னும் இருளானது இங்க பிரகாசமாக ஒலிக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற நூலினால் போக்கப்படுகின்றது. Jnanena tu tadajnanam yesham nashitamātmanaha tesham adityavajnanam prakashayati tatparam. In Bhagavad Gita, Lord Krishna states that when the sun of spiritual knowledge arises in our heart, then automatically all the darkness is cleared away. பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், சூரியன் எனும் ஒரு ஞானமானது எப்பொழுது நம்மளுடைய இதயத்தில் வந்து தோன்றுகின்றதோ அப்பொழுதே அறியாமை என்னும் இருள் உடனடியாக நம்மளுடைய இதயத்திலிருந்து போக்கப்படுகின்றது. So let us take advantage of this spiritual knowledge. எனவே இந்த ஆன்மீக அறிவை நாம் வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Spiritual knowledge and spiritual practices. இந்த ஆன்மீக ஞானத்தையும் இந்த ஆன்மீக பயிற்சிகளையும் Chaitanya Mahaprabhu gives a whole package. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இது மொத்தத்தையும் நமக்கு ஒரு செட்டாக வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். Knowledge is the basis. ஞானம்தான் அடிப்படையான ஒரு விஷயம். But one has to practice on the basis of that knowledge also. ஆனால் அந்த ஞானத்தின் அடிப்படையில் ஒரு நபர் பயிற்சியும் செய்ய வேண்டும். One may have knowledge, but it is not helpful unless one puts that knowledge to practical use. ஒரு நபருக்கு வந்து ஞானம் இருக்கலாம், ஆனால் அந்த அறிவை ஒருத்தர் செயல் ரீதியாக செயல்களுக்கு பயன்படுத்தவில்லை அப்படின்னா அதனால ஒரு பயனும் கிடையாது. One may be qualified as a doctor, for instance, but unless one practices medicine, that knowledge is not put to practical use. ஒரு நபர் மருத்துவத்தை வந்து நல்ல முறையில் பயின்று இருக்கலாம், ஆனால் அந்த மருத்துவத்தை அவர் வந்து பயிற்சி செய்யவில்லை அப்படின்னா அதனால எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. So from Gita and Bhagavatam we can understand that Lord Sri Krishna is the supreme personality of Godhead. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்ற விஷயத்தை. And that we are all his eternal parts and parcels. நாம் அனைவரும் அவருடைய நித்தியமான அம்சங்கள். He is infinitely great and we are infinitesimally small. அவர் எல்லைக்கு உட்படாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நபர், ஆனால் நாமோ மிக 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 சிறிய ஒரு நபர்கள். But we all have a basic intimate loving relationship with Krishna. ஆனால் நாம் அனைவருக்குமே அடிப்படையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இருக்கின்றது. Forgetting that, we are suffering life after life in this material world. ஆனால் அதை மறந்த காரணத்தினால் இந்த பௌதிக வாழ்க்கையில் பௌதிக உலகத்தில் பிறவி தோறும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். Chaitanya Mahaprabhu came to teach us the eternal process of bhakti yoga. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த பக்தி யோகம் எனும் நித்தியமான வழிமுறையை நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். By which we can revive our dormant Krishna consciousness. அதை பயிற்சி செய்வதன் மூலமாக நம்மளுடைய இதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண உணர்வை நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம். And as we advance more and more in Krishna consciousness, our heart becomes filled with love of Krishna. எந்த அளவுக்கு நாம் வந்து கிருஷ்ண உணர்வில் முன்னேறுகின்றோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணரின் மீதான அந்த அன்பினால் நம்மளுடைய இதயம் வந்து நிரம்புகிறது. It may take some time. ஆனால் இதற்கு கொஞ்சம் நேரம் வந்து எடுக்கலாம். Because we have been in material existence since time immemorial. ஏனென்றால் எப்பனே தெரியாத அளவுக்கு நாம் வந்து ரொம்ப காலமாக இந்த பௌதிக இருப்பில் வீற்று இருக்கின்றோம். And our whole way of thinking is opposite to what it should be. அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த விதத்தில் சிந்திக்க வேண்டுமோ அதற்கு நேர் எதிர்மாறான முறையில் நாம் வந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். Our natural state is to love Krishna. நம்மளுடைய இயற்கையான ஒரு நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணரின் மீது அன்பு செலுத்துவது. But in material existence we identify with the whatever body we are presently incarcerated in. ஆனால் நாம் இந்த பௌதிக இருப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது எந்த உடலில் நாம் வந்து வாசம் செய்கிறோமோ அதோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம். And we think of our self interest in terms of
mollifying the body and the mind, which goes with that body also. Means to placate it or to make it, let's just say to make it feel comfortable. ஆனால் நம்ம எதில் நம்மளுடைய எண்ணம் வந்து இருக்கின்றது அப்படின்னா நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி சௌகரியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுலே நம்மளுடைய நேரத்தை வந்து வீணெடுத்து கொண்டு இருக்கின்றோம். Whereas, but doing this just leads us to increase our immaterial attachments more and more. ஆனால் இவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த பௌதீக பந்தம் இந்த பற்றுதல் வந்து அதிகரித்து கொண்டே செல்கின்றது. And when we realize that all I really have to do is to give myself fully to Krishna, then that is perfection. எப்பொழுது நாம் நம்மை முழுமையாக கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பதுதான் லட்சியம் அப்படின்றதை உணர்கின்றோமோ அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முழுமை அடைகின்றது. Now when we first take to Krishna consciousness, we are in the neophyte stage. முதலில் நாம் கிருஷ்ண பக்தியை வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் வந்து ஆரம்ப நிலை பக்தனாக இருக்கின்றோம். In the neophyte stage, Jaha Komal Shraddha Sekanishtajan. Our faith in Krishna and in pure devotional service is not very strong. கிருஷ்ணரின் மீதும் மற்றும் தூய பக்தியின் மீதுமானது நம்மளுடைய நம்பிக்கையானது கனிஷ்ட நிலையில் ஆரம்ப நிலையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கின்றது. It's not very strong because we still have faith in the prospect of trying to enjoy this material world. ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு குறைவாக இருக்கின்றது அப்படின்னா இந்த கனிஷ்ட நிலையில் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் நம்மளுடைய இதயத்தில் இருக்கின்றது. We still have many material attachments. பல்வேறு விதமான பௌதீக பற்றுதலை கொண்டுள்ள நபராக நாம் இருக்கின்றோம். We think that we can be happy in material existence. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பௌதீக உலகத்தில் சந்தோஷமாக இருந்து விடலாம் அப்படின்னு நினைக்கின்றோம். Most people who worship God, whether they do so as a Hindu, a Christian, a Muslim or whatever, they do so on with the idea, let God assist me to enjoy myself. பொதுவாக கடவுளை வழிபடக்கூடிய நபர்கள் அவர்கள் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, என்ன மனநிலையில் வந்து கடவுளை வழிபடுகிறார்கள் அப்படின்னா நான் கடவுளை வழிபட்டேன் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வழிபடுகிறார்கள். This cannot really be called bhakti. இத்தகைய ஒரு மனப்பான்மையானது பக்தி என்று நம்ம அழைக்க முடியாது. But it can be called something which is almost approaching bhakti. இது வந்து நம்ம ஓரளவுக்கு பக்தி அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர இது பக்தின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. Because bhakti begins with accepting that we are eternal servants of Krishna and Krishna te akela cheshta. Everything we should do should be simply for Krishna's pleasure. பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும். By studying the Srimad Bhagavatam, our consciousness is lifted up to that platform. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதன் மூலமாக நம்மளுடைய உணர்வானது இத்தகைய நிலைக்கு உயர்த்தப்படுகின்றது. We become more and more attracted to Krishna. நாம் கிருஷ்ணரின் மீது அதிகமாக வந்து கவரப்படுகின்றோம். And more we can see the worthlessness of the endeavor to enjoy this material world. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற நம்மளுடைய பிரயத்தனமானது வீணற்றது அப்படின்றதை புரிந்து கொள்வோம். However, it is possible to take to bhakti and remain at the neophyte level. ஆனால் அதே சமயத்தில் நாம் பக்தியை வந்து பெற்றுக்கொண்டும் கனிஷ்ட நிலையிலே அதாவது ஆரம்ப நிலையிலேயும் வந்து வாழ்ந்து விடலாம். The neophyte devotee is basically interested in himself. ஒரு ஆரம்ப நிலை பக்தனானவன் எப்பொழுதுமே தன்னுடைய சுய விஷயங்களிலே வந்து ஆர்வமுடைய நபராக இருக்கிறார். He's not interested in serving Krishna for pleasing Krishna as the only motive. அவர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாத நபராக இருக்கிறார். Another description of the neophyte devotee is given here in this Bhagavatam. இங்க அந்த கனிஷ்ட பக்தன் ஆரம்ப நிலை பக்தனை பற்றின இன்னொரு விஷயம் இங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. Archayam eva haraye pujasya shraddhaye hate
Natad bhakteshu chanyeshu sabhakta prakrita smritaha. Someone who worships the Lord with faith, சில நபர்கள் பகவானை நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்கள், but he's in his own world. ஆனால் அவர் தன்னுடைய சொந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He's not interested in serving or associating with with devotees. அவர் மற்ற பக்தர்களோட சங்கம் கொள்ள வேண்டும் என்றோ மற்ற பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டுமோ அப்படின்ற எண்ணம் இல்லாத நபராக இருக்கிறார். He's not interested in trying to uplift others. மற்ற நபர்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு எண்ணமும் அவர்கிட்ட அதிகமாக இருக்காது. He just sees there's Krishna and me, and whatever Krishna can do for me, that's good. அவருடைய உலகம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர், நான், எனக்கு கிருஷ்ணர் என்ன செய்யட்டுமோ செய்யட்டும், அதை மட்டும் செஞ்சுட்டு போட்டோம். He's not interested in trying to help others come up in Krishna consciousness. இத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் மற்ற நபர்களை கிருஷ்ண உணர்வில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வது கிடையாது. Such a devotee has been described by Srila Bhaktivinoda Thakur as a load-bearing devotee. இத்தகைய ஒரு குணநலங்கள் உடைய ஒரு பக்தனானவன் பக்திவினோத் தாக்கூரால் மிக கீழ்நிலையில் உள்ள ஒரு கடைநிலை பக்தனாக வந்து குறிப்பிடப்படுகிறார். Load-bearing means something like an ass. Low bearing, அதாவது கிட்டத்தட்ட ஒரு கழுதையை போல. Nowadays we don't see because there are tempos, but previously the donkeys, they used to carry heavy weights, stones, all the washing of the dhobi they take to the river. இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதிகமாக வந்து கழுதைகளை வந்து பார்ப்பது கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய வண்டிங்க வந்துருச்சு. கொஞ்ச காலம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோடு இழுக்கிறதுக்கோ இல்லை டோபி துவைக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வந்து கழுதைகள் வந்து பயன்படுத்தப்பட்டது. The ass carries a heavy load which is of no benefit to the ass. இந்த கழுதையானது ஏராளமான வந்து சுமையை வந்து சுமந்து செல்கின்றது. ஆனால் இந்த சுமைகள்னால அந்த கழுதைக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமே கிடையாது. And he doesn't have the intelligence to think, why am I carrying this load? It's of no benefit to me. அந்த கழுதைக்கு வந்து மூலியம் கிடையாது. ஏன் நான் இவ்வளோ ஒரு சுமையை வந்து சுமந்து செல்கிறேன், எனக்கு இதனால பயனே இல்லையே. So similarly, in material existence, we carry loads. அதே போல இந்த பௌதிக வாழ்க்கையில் நாம் இது போன்ற தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். We think I have to work very hard to get lots of money so to maintain my family. நாம் நினைக்கின்றோம் நான் வந்து ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்க முடியும். Now definitely that is there in material life. கண்டிப்பாக பௌதிக வாழ்க்கையில் அந்த விஷயம் இருக்கின்றது. We don't say that you take to bhakti and become irresponsible. உங்களுக்கு நாங்கள் வந்து இப்படி சொல்வது கிடையாது, பக்தியை ஏற்றுக்கொண்டு பொறுப்பற்ற நபராக மாறிவிடுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்வது கிடையாது. But one should know that I've been doing this for millions of lifetimes. ஆனால் ஒரு நபர் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த விஷயத்தை தான் நான் கோடிக்கணக்கான பிறவிகளா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். Simply to maintain my family is not the crux of existence. வெறுமனே என்னுடைய குடும்பத்தை வந்து நான் பராமரிப்பது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையோட விஷயமாக ஒரு நபர் நினைக்க கூடாது. If we think that, yeah, I do all my material things and I also chant Hare Krishna, we got it back to front. இல்லை, நம்ம இப்படி சில நபர்கள் இப்படி நினைப்பாங்க, நான் வந்து எல்லா பௌதிக கடமைகளும் செய்வேன், அதே நேரத்தில் பக்தியும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. The life should be dedicated to reviving our lost relationship with Krishna. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையானது இந்த கிருஷ்ணர் உணர்வை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்த வேண்டும். And other things that we have to do because we're in this world, we do them. கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காரணத்தினால் மற்ற விஷயங்களும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, அதையும் நாம் செய்கிறோம். As a matter of course, as a matter of duty. அதை வந்து ஒரு கடமைக்காகவே செய்ய வேண்டும். But we should know that the real purpose of our existence is to become detached from everything in this world and fully attached to Krishna. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த அனைத்து பௌதிகமான விஷயங்கள்ல இருந்தும் பற்றை வந்து எடுத்துவிட்டு கிருஷ்ணரின் மீதான அந்த பற்றை அதிகரிக்க வேண்டும். Another kind of load bearing is attachment, more subtle attachment to
prestige. Yeah. இன்னொரு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த லோ பேரிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்களின் மீது பற்றுதல் வைப்பது. உதாரணத்திற்காக வந்து புகழ் மீது பற்றுதல் வைப்பது. Neophyte devotee, they're interested in themselves. When one becomes more advanced, he wants to help others to come to Krishna consciousness also. ஆரம்ப நிலை பக்தன் அவனை பற்றுமே எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எந்த ஒரு பக்தர் முன்னேறுகின்றாரோ அந்த நபர் மற்ற பக்தர்களுக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முயற்சி செய்கிறார். That means preaching Krishna consciousness. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வது. But it's not necessarily that everyone who's preaching is on a higher level. ஆனால் அனைத்து நபர்களுடைய பிரச்சாரமும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. Neophyte devotees, they preach, but they're not really concerned with the benefit of others. சில கனிஷ்ட பக்தர்கள், ஆரம்ப நிலை பக்தர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். ஆனால் அதனால் அவர்கள் மற்ற நபர்களுடைய நன்மையை சிந்திக்கிறார்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். They may preach to get some kind of reputation. அவர்கள் வந்து சில மதிப்பும் மரியாதையும் பெற்றுக்கொள்வதற்காக கூட பிரச்சாரம் செய்யலாம். To show themselves as a great preacher. தன்னை வந்து நான் ஒரு பெரிய பிரச்சாரகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமித்துக் கொள்வதற்காக கூட பிரச்சாரம் செய்யலாம். To have a sense of controlling others and being in charge of them. மற்ற நபர்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காகவும் அவர்களை வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக கூட ஒரு நபர் பிரச்சாரம் செய்யலாம். To boast to others, to show how great they are. மற்ற நபர்களிடம் பீத்தி கொள்வதற்காக நான் எவ்வளோ பெரிய நபர் அப்படின்றதை வந்து சொல்வதற்காக கூட ஒரு நபர் பிரச்சாரம் செய்யலாம். To make income so they can live very comfortably. பணத்தை வந்து சேகரித்து நல்ல சௌகரியமாக வாழ்கிறதுக்கு கூட ஒரு நபர் பிரச்சாரம் செய்யலாம். When neophyte devotees preach, they may increase the number of devotees. ஒரு கனிஷ்ட நிலை பக்தன் வந்து பிரச்சாரம் செய்கிறப்ப பல பக்தர்களை கூட அவர் வந்து உருவாக்கலாம். But they increase the number of neophyte devotees. ஆனால் அத்தகைய நபர் அதிகமான கனிஷ்ட பக்தர்களே உருவாக்குகிறார், ஆரம்ப நிலை பக்தர்களே உருவாக்குகிறார். They imbue in them the same kind of neophyte mentality. அந்த நபர்களிடமும் அந்த கனிஷ்ட பக்தர்களால் உண்டாக்கப்பட்ட பக்தர்களிடமும் இதே இந்த கனிஷ்ட பக்தர்களுக்கான அந்த குணங்களே வந்து இருக்கின்றன. It's a materialistic approach to Krishna consciousness. இது வந்து கிருஷ்ண உணர்வின் மீதான ஒரு பௌதிகமான ஒரு ஏற்பாடாகும். Which doesn't actually please Krishna. ஆனால் இது உண்மையில் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்தாது. So let us come beyond all low material motivations. எனவே நாம் அனைவரும் இது போன்ற கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்களிலிருந்து வெளிவர வேண்டும். Krishna is exciting. The prospect of attaining Krishna. கிருஷ்ணரை அடைவது அப்படின்றது வந்து மிகவும் வந்து ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். When we realize that Krishna has made himself available to us. கிருஷ்ணர் அவரை வந்து நமக்காக வந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். As the holy name. எந்த விதத்தில்? அவருடைய புனித நாமத்தின் ரூபத்தில். Physically very easy to chant. ரொம்ப ரொம்ப எளிமையான முறை ஜபம் செய்வது அப்படின்றது. As the Srimad Bhagavatam. இங்க ஸ்ரீமத் பாகவதம் இருக்கின்றது. Krishna has made himself very easily available. இந்த விதத்தில் கிருஷ்ணர் தன்னை மிகவும் எளிமையாக மக்களிடையே வந்து கொடுத்திருக்கிறார். And Krishna is so desirable. அதே நேரத்தில் கிருஷ்ணர் மிகவும் விரும்பத்தக்க நபராகவும் இருக்கிறார். If we get a little idea of what Krishna bhakti actually means, of who Krishna is, நமக்கு கிருஷ்ண பக்தினா என்ன அல்லது கிருஷ்ணர்னா யார் அப்படின்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட we cannot remain attached to the prospect of trying to improve our material situation. அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பௌதிகமான சூழ்நிலையை மேலோங்குவதற்கு கொஞ்சம் கூட முயற்சி செய்யவே மாட்டோம். Our hearts will be captivated by the thought, let me do whatever I have to do in this life so that I can go to Krishna. இந்த வாழ்க்கையில்
நான் கிருஷ்ணரை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்துமே செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்மளுடைய இதயம் வந்துவிடும். To chase after material benefits, either gross or subtle, is ridiculous if we've come to Krishna. ஒரு பௌதிகமான ஒரு நன்மைகள், அது ஸ்தூல நிலையில் இருந்தாலும் சரி, சூக்ஷ்மமான நிலையில் இருந்தாலும் சரி, அதை தேடி செல்வது அப்படின்றது பயனற்றது. It's just like a beggar. We can give an example. A beggar has an audience with a very rich man. ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில நேரத்தில் பணக்காரர்களை பார்த்து அவர்களை போல ஒரு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். Generally, a beggar cannot get an audience with a rich man. Generally, a beggar cannot get an audience with a rich man. Audience means darshan, we'd say, or meeting. ஒரு பிச்சைக்காரன் எப்பொழுதுமே ஒரு பெரிய பணக்காரரை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைப்பது கிடையாது. Maybe at the stoplights they can bang on the window and try to get some rupees out of the people in the car. வேணும்னா அவங்க வந்து இந்த டிராஃபிக் சிக்னலில் வேணா அவங்க கார் கதவை தட்டி வேணா பார்த்துக்கலாம், பார்த்து ஏதாவது கொஞ்சம் சில்லறை வந்து வாங்கிக்கலாம். But generally a beggar cannot expect to that the big rich man will give him any time or even look at him or have any interest in him whatsoever. ஆனால் ஒரு பிச்சைக்காரன் எப்பொழுதுமே எதிர்பார்க்க முடியாது, ஓ இந்த பணக்காரர் எனக்காக என்னை தேடி வந்து எனக்கு நேரம் கொடுத்து எனக்கு பிச்சை போடுவாரெல்லாம் வந்து ஒரு பிச்சைக்காரன் எதிர்பார்க்கவே முடியாது. But it might happen that some rich man sees some beggar and just in some good mood calls him and says, what do you want? சில நேரத்தில் ஏதோ ஒரு நல்ல மூடில் இருக்கிறப்ப இந்த பணக்காரர் வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, ஓ இவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கூட கேட்கலாம். So the rich man can give a lot of money to the beggar. அந்த பணக்காரர் அந்த பிச்சைக்காரனுக்கு ஏராளமான பணத்தை கூட கொடுக்கலாம். He can give so much that he doesn't have to beg for the rest of his life. அவர் வந்து அவருடைய வாழ்க்கை முடிகிற அளவுக்கு கூட மறுபடியும் பிச்சை எடுக்காத அளவிற்கு இந்த பணக்காரரால் பணத்தை கொடுக்க முடியலாம். So if the beggar says to the rich man, just please give me a handful of dust, is that a very good idea? உடனே இந்த பிச்சைக்காரர் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு கை ஃபுல்லாக தூசியை கொடுங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து அந்த அவர் வந்து ஒரு சரியான ஒரு செயலாது அந்த பிச்சைக்காரர் கேட்குறது. Similarly, if we approach Krishna, how fortunate are we to even have a chance to come close to Krishna? அதே போல நாம் கிருஷ்ணரிடம் வந்து நெருங்குகின்றோம். நம்ம எல்லாம் கிருஷ்ணரிடம் இவ்வளோ நெருக்கமாக வந்திருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். The difference between Krishna and us is so vast we cannot imagine. நமக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் வந்து மிக மிக நீண்டமானது, நம்மளால வந்து யோசித்து கூட பார்க்க முடியாது. It's a much bigger difference than that between the richest man in the world and the poorest man in the world. அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏழைக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டிலும் இந்த வித்தியாசம் அதிகமானது. And in the course of time, the rich man in a future birth becomes a poor man and the poor man becomes a rich man. ஆனால் பல நேரத்தில் காலத்தின் கட்டாயத்தினால இந்த மிகப்பெரிய பணக்காரர் வந்து ஏழையாக மாறுகிறார், சில ஏழைகள் பணக்காரர்களாகவும் மாறுகிறார்கள். But we are always mega very small, chinna. ஆனால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரோட ஒப்பிடுறச்ச மிக 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 சின்ன நபர்கள். And Krishna is always very 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 great. You can add a few more varies, but you might get tired of listening to it. ஆனால் கிருஷ்ணரை நம்மோட ஒப்பிடுறச்ச கிருஷ்ணர் மிக 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 பெரிய ஒரு நபர். So if we come to Krishna and we're interested, we can get the full wealth of love of Krishna immediately. ஆனால் நம்ம கிருஷ்ணரிடம் வந்தோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணரின் மீதான அந்த தூய அன்பை அந்த பிரேமத்தை நம்ம எளிமையாக பெற்றுவிடலாம். But instead if we look for some little material facilities, that is foolishness. ஆனால் அதற்கு மாறாக நம்ம கிருஷ்ணரிடமிருந்து சில பௌதீகமான சலுகைகளை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது மிகப்பெரிய முட்டாள்தனம். Therefore Chaitanya Mahaprabhu teaches prema pumartho mahan. The real gain of life is to attain love of Krishna.
அதனால்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையோடைய உண்மையான லட்சியமே அந்த கிருஷ்ணரின் மீதான அந்த அன்பை பெறுவதுதான். The rich man is not happy. பணக்காரரும் சந்தோஷமாக இருப்பது கிடையாது. The poor man is not happy. ஏழையும் சந்தோஷமாக இல்லை. The Krishna conscious person is happy. ஆனால் கிருஷ்ண உணர்வு உடைய ஒரு நபர் சந்தோஷமாக இருக்கிறார். On the basis of Srimad Bhagavatam, Chaitanya Mahaprabhu teaches that we should find out that prem. ஸ்ரீமத் பாகவதத்தின் அடிப்படையில் இங்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அந்த பிரேமையை நாம் தேட வேண்டும், அடைய வேண்டும். But that prem, that pure love for Krishna, we cannot have that and have material desires. ஆனால் கிருஷ்ணருக்கான அந்த தூய அன்பு, அந்த பிரேமமும் அதே நேரத்தில் பௌதீகமும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னா அது சாத்தியமில்லை. We cannot have both. இரண்டுமே ஒரே நேரத்தில் வந்து நமக்கு வந்து வைத்திருக்க முடியாது. Atendriya priti vancha tare bole kam krishnendriya priti ichha dhare premanam. Material desire is called kama. பௌதீக ஆசைகள் காமம் என்று அழைக்கப்படுகின்றது. That is the desire to satisfy ourselves, our own senses. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சொந்த புலன்களை திருப்தி செய்ய முயற்சி செய்வது. And love of Krishna is called prema. ஆனால் கிருஷ்ணரின் மீதான அந்த அன்பு பிரேமம் என்று அழைக்கப்படுகிறது. That is the desire to satisfy Krishna's transcendental senses. ஆனால் அதுவோ கிருஷ்ணருடைய ஆன்மீகமான புலன்களை திருப்தி செய்ய முயற்சி செய்வது. All these things are taught by Chaitanya Mahaprabhu. இந்த அனைத்து விஷயங்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. So please take advantage of the knowledge that Srila Prabhupada has transmitted in these books. எனவே தயவு செய்து ஸ்ரீல பிரபுபாதரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக அறிவை அவருடைய புஸ்தகங்களின் வாயிலில் நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். Of course, it's not only a matter of study. ஆனால் வெறும் படிப்பது மட்டுமே போதுமானது கிடையாது. One may have studied all these books very well and still be a neophyte devotee. இந்த புஸ்தகங்கள் அனைத்தையும் நல்ல கற்ற ஒரு நிலையிலும் கூட ஒரு நபர் கனிஷ்ட பக்தனாக ஆரம்ப நிலை பக்தனாகவும் இருக்கலாம். It can be that someone, the example is given, it is as if they are licking a jar of honey from the outside. இதற்கு என்ன உதாரணம் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னா, தேன் பாட்டில் வெளியில வந்து நக்கி சுவைப்பதை போல. We actually have to get inside the jar of honey and then we can taste. ஆனா எப்ப தேன் பாட்டிலுக்குள்ள இருக்க தேனை கையை விட்டு டேஸ்ட் பண்றோமோ அப்பொழுதுதான் நம்ம அதை சுவைக்க முடியும். So in the same way, it is possible that one can memorize so many verses from Bhagavatam. அதே போல சில நபர்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களை கூட வந்து மனப்பாடம் செய்திருக்கலாம். One can develop a reputation as a great devotee. அதே நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய பக்தன் அப்படின்ற ஒரு பெயரை கூட பெற்றிருக்கலாம். But at heart, if we don't want to fully give ourselves to Krishna, then it's an external show only. ஆனால் இதே அளவில் நம்மை நாம் கிருஷ்ணருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாத பட்சத்தில் அது வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாதது. Whereas someone who is not very learned, they may be a very great devotee. ஆனால் அதற்கு மாறாக எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் பல விஷயங்களை கற்காமலும் கூட ஒரு நபர் மிகப்பெரிய பக்தராக கூட இருக்கலாம். It all depends on the attitude of the devotee. இந்த அனைத்து விஷயங்களுமே அந்த பக்தனுடைய மனநிலையை பொறுத்து இருக்கின்றது. Advancement in Krishna consciousness depends on the attitude of the performer. கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அப்படின்றது அதை பயிற்சி செய்யக்கூடிய நபருடைய மனோநிலையை பொறுத்து இருக்கின்றது. So it can be that someone's a very simple devotee, no big position, no big name and fame. They may be a pure devotee. சில பக்தர்கள் எந்த விதமான ஒரு புகழும் இல்லாமல் சாதாரண நிலையில் கூட ஒரு தூய பக்தனாக இருக்கலாம். Now that doesn't mean we shouldn't study Bhagavatam. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நான் இதை சொல்லவில்லை. Because by studying Bhagavatam, especially with Srila Prabhupada's purports, that will help us
to develop the mode of pure devotion. ஏனென்றால் ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதன் மூலமாக முக்கியமாக ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரைகளை வந்து படிப்பதன் மூலமாக அந்த தூய பக்தி அந்த நிலையை வந்து வருவதற்கு நமக்கு வந்து உதவுகின்றது. But it is important as well as reading Bhagavatam to also associate with great devotees. எப்படி வந்து பாகவதம் படிப்பது மிக மிக முக்கியமானதோ அதே காட்டிலும் பக்தர்களோட சங்கம் கொள்வதும் மிக முக்கியமானதுதான். To hear from them and serve them. அவர்களிடமிருந்து கேட்க வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். Because they, in their person, they have the attitude of pure devotion which the Bhagavatam aims to inculcate in us. ஏனென்றால் அத்தகைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவதம் எத்தகைய மனநிலையை பக்தர்கள் பெற வேண்டும் அப்படின்றதை வந்து சொல்கின்றதோ அத்தகைய மனோநிலை உடைய நபர்களாக இருக்கின்றார்கள். We are enjoined to do Nityam Bhagavata Seva, to always serve the Bhagavata. நாம் அனைவருமே எப்பொழுதுமே நித்தியமாக பாகவதத்திற்கு வந்து சேவை செய்ய நினைக்கின்றோம். Bhagavata means this Srimad Bhagavatam, and Bhagavata means great devotees of Krishna. பாகவதம் அப்படின்னா ஒரு விதத்தில் ஸ்ரீமத் பாகவதம், இன்னொரு விதத்தில் பகவான் கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த பக்தர்கள். Now we have to try to imbibe the mood of those who are fully giving themselves to Krishna. ஸோ எந்த ஒரு நபர்கள் தங்களை முழுமையாக கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்து அதே மனப்பான்மையை நாமும் வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். There are people who can be great scholars of Bhagavatam, but they're not devotees. சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து நல்ல முறையில் படித்து கரைத்து குடித்த நபர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் பக்தர் அல்லாத நபராகவும் இருக்கலாம். When Srila Prabhupada was present in this world, the most famous Swami in Vrindavan was a Mayavadi. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் விருந்தாவனத்தில் இருந்த மிகவும் பிரபலமான ஒரு சுவாமி யார் என்றால் அவர் வந்து ஒரு மாயாவாதி. And he was famous for giving talks on Srimad Bhagavatam. ஆனால் அவர் ஸ்ரீமத் பாகவதத்திற்கு வந்து உபன்யாசம் வழங்குவதில் மிகவும் பிரபலமான ஒரு நபராக இருந்தார். But he interpreted Bhagavatam that the aim of Bhagavatam is to merge with the existence of God. ஆனால் அவர் அதை எப்படி வந்து விளக்கினார் அப்படின்னா பாகவதத்துடைய நோக்கமே பகவானோடு இரண்டரை கலப்பதாக வந்து அவர் வந்து சொன்னார். So it might have seemed like he was a great devotee. அவர் பார்ப்பதற்கு வேணா பெரிய பக்தரை போல தோற்றம் அளித்திருக்கலாம். He lived in Vrindavan. அவர் விருந்தாவனத்திலே வாழ்ந்திருக்கிறார். He was a great scholar of Bhagavatam. அதே நேரத்தில் பாகவதத்தையும் கரைத்து குடித்த ஒரு நபராகவும் இருக்கிறார். At some level he relished studying the Bhagavatam and explaining it. கண்டிப்பாக அந்த பாகவதத்தை படித்து விளக்குவதில் சில ஆனந்தத்தையும் பெற்ற நபராகவும் இருக்கலாம். But he had no real entrance to its understanding. ஆனால் இத்தகைய ஒரு தூயமான இதை உணர்தலில் அவருக்கு வந்து அவர் இதில் நுழையவே இல்லை. Because he misinterpreted it. ஏனென்றால் இந்த விஷயங்களை அவர் வந்து தவறாக திரித்து கூறிவிட்டார். Now after hearing Bhagavatam, why should anyone want to do anything but fully surrender themselves to Krishna? நம்ம யோசிக்கலாம், ஏன் வந்து ஒரு நபர் பாகவதத்தை படித்த பிறகும் கூட கிருஷ்ணருக்கு சேவை செய்வதை செய்யாமல் மற்ற விஷயங்களை செய்ய ஆர்வமுடைய நபராக இருக்கிறார்? Why should one maintain petty desires for material emolument? ஏன் வந்து அந்த நபருடைய இதயத்தில் அற்பமான பௌதிகமான ஆசைகள்லாம் வந்து இருக்கின்றது? Or even these spiritual desires, semi-spiritual desire to merge into the existence of God. ஏன் அவர்கிட்ட வந்து ஒரு அரைநிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஆசையான கடவுளோட இரண்டரை கலக்கக்கூடிய எண்ணம் இருக்கின்றது? What can be the reason for that? அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? Maybe that there's a deep-rooted offensive mentality in the heart. ஒருவேளை அவர்களுடைய இதயத்தில் மிகவும் ஆழமாக அபராதம் செய்யக்கூடிய எண்ணம் இருந்திருக்கலாம். By which even after hearing the message of Bhagavatam, one maintains personal desires. அந்த காரணத்தினால்தான் சில நேரங்களில் பாகவதத்தை கேட்ட பிறகும் கூட தனிப்பட்ட ஆசைகள் உடைய நபராக அவர் இருக்கிறார். Or one is not associated with pure devotees. ஒருவேளை அவர் தூய பக்தர்களிடம் சங்கம் கொள்ளாமல் இருக்கலாம். What does association mean?
அப்ப யார் கூட தான் சங்கம் கொள்கிறார்? Association means that one wants to serve the devotees with a motive for pleasing them. சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்தர்களுக்கு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சேவை செய்ய வேண்டும். Knowing that by pleasing the devotees, Krishna will be pleased. அத்தகைய பக்தர்களை வந்து திருப்திப்படுத்துவதன் மூலமாக கிருஷ்ணர் திருப்தி அடைவார் அப்படின்ற விஷயத்தை தெரிந்த நபராக இருக்க வேண்டும். That service can be done not in association. ஆனால் அத்தகைய சேவை நம்ம வந்து சங்கத்தில் செய்ய முடியாமல் இருக்கலாம். We can have association with devotees not in their association. நம்ம பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கலாம், அதே நேரத்தில் பக்தர்களுடைய சங்கத்தில் இல்லாமலும் இருக்கலாம். You may wonder, what nonsense am I speaking? This sounds like a contradiction. என்ன இது பேசுறது வந்து கொஞ்சம் முட்டாள்தனமா தோணுதே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். It's just like this. அது எப்படி அப்படின்னா, by serving Srila Prabhupada's mission to bring love of God to everyone in the world, we're serving Srila Prabhupada. ஸ்ரீல பிரபுபாதருடைய நோக்கம் என்ன? அனைத்து நபர்களுக்கும் இந்த கடவுளின் மீதான இந்த அன்பை வந்து பிரச்சாரம் செய்வது, அதற்கு நம்ம வந்து சேவை செய்யலாம். And if we do that with full sincerity, we're associating with Srila Prabhupada, we get his blessings. அந்த விஷயத்தை நம்ம வந்து தீவிரமாக செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதன் மூலமாகவே ஸ்ரீல பிரபுபாதருடைய சங்கத்தை வந்து ஏற்கின்றோம், அவருக்கு சேவை செய்கின்றோம். Srila Prabhupada said, I only met and spoke with my Guru Maharaj about 12 times in my life. ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார், என்னுடைய குரு மகாராஜிடம் நான் என்னுடைய வாழ்க்கையில் வெறும் 12 முறைகள் தான் வந்து நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றேன். But he was very closely associated with his Guru Maharaj. ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய குருவோட மிகவும் நெருங்கிய ஒரு சங்கம் பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். Because he was always meditating on fulfilling his Guru Maharaj's order and desire. ஏனென்றால் ஸ்ரீல பிரபுபாதர் எப்பொழுதுமே தன்னுடைய குருவோடைய அந்த ஆணையை வந்து எப்படி வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமுடைய ஒரு நபராக இருந்தார். But it may be that someone is very closely physically associated. சில நேரங்களில் மிகவும் நெருக்கமான முறையில் அருகாமையில் கூட சில பக்தர்கள் வந்து சங்கம் கொண்டிருக்கிறதை போல தோற்றம் அளிக்கலாம். But has no real positive connection. ஆனால் அங்க உண்மையாக நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தொடர்பு இல்லை. Srila Prabhupada gave the example of the king sitting on his throne. ஸ்ரீல பிரபுபாதர் இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை வந்து கூறி இதை வந்து விளக்கி இருந்தார். ஒரு அரசனானவன் அவருடைய அரியணையில வந்து அமர்ந்திருக்கலாம். And the bug is directly on his body. அதே நேரத்தில் ஒரு பூச்சி அவருடைய மடியில கூட வந்து இருக்கலாம். You can't get closer than that. அந்த விட ஒரு நபரால அரசர்கிட்ட நெருக்கமாக போக முடியாது. But the bug is not there to serve the king. ஆனால் அங்க அந்த பூச்சி அந்த அரசனுக்கு வந்து சேவை செய்வதற்காக ஒன்றும் அங்க இல்ல. Just to suck the blood. வெறும் அந்த ரத்தத்தை வந்து உறிஞ்சுவதற்காக தான் அங்க இருக்கின்றது. Has nothing good to give, only wants to take something. எதுவும் நல்லது செய்யறதுக்கும் அங்க இல்ல, அதற்கு மாறாக ஏதாவது வந்து எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கின்றது. And actually gives pain to the king in this way. ஆனா இந்த விதத்தில் அது அந்த அரசனுக்கு ஒரு வலியையே வந்து ஏற்படுத்துகின்றது. Whereas it may be that some officer of the king is out in the kingdom or maybe even overseas for months at a time. ஆனால் அதே நேரத்தில் அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலர் அந்த அரசாங்க கடமைக்காக பல நேரங்களில் மாத கணக்கில் வெளியில வந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். But the king appreciates because he's doing service for the king. ஆனால் அவர் தூரமாக இருந்தாலும் கூட அந்த அரசர் அவரை வந்து புகழ்கிறார், பாராட்டுகிறார். ஏன் அப்படின்னா அவர் அந்த அரசருக்கு வந்து சேவை செய்கிறார். So these are the subtle points of devotional service which we should try to understand. இவை அனைத்துமே பக்தி சேவையில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்கள். இதை நாம் வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். And again, it's not just by some intellectual understanding. இது வெறும் நம்மளுடைய மூளையை வந்து இது பண்றதன் மூலமாகலாம் புரிந்து கொள்ள முடியாது. One can read Bhagavatam day and night and think, now I'm very learned. ஒரு நபர் இரவும் பகலுமாக பாகவதத்தை படித்துவிட்டு நான் மிக கற்றறிந்த ஒரு நபர் அப்படின்னு வேணா நினைத்து கொள்ளலாம். But the real crux of the matter is whether or not we are pleasing the devotees.
ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கம் என்ன? நம்ம வந்து உண்மையிலே பக்தர்களை திருப்திப்படுத்துகிறோமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. Then how can we know if we're pleasing the devotees? What should we do? அப்போ நமக்கு எப்படி தெரிய வரும் உண்மையிலே நம்ம பக்தர்களை திருப்திப்படுத்துகிறோமா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? We should follow their instructions. அவர்களுடைய உபதேசங்களை நாம் பின்பற்றி இருக்க வேண்டும். With a sincere heart. ஒரு சின்சியரான ஒரு இதயத்தோட. With the understanding that I need to be told what to do. எத்தகைய ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அவர்களால் சொல்லப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். I need to be instructed. அவர்களால் உபதேசிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். We may have our own ideas about what is best for us. நமக்கு பல எண்ணங்கள்லாம் இருக்கலாம், நமக்கு எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. That puts us in the same position as Arjuna at the beginning of Bhagavad Gita. இது எந்த நிலைக்கு ஒப்பாக சொல்லப்படுறது அப்படின்னா, பகவத்கீதையை உபதேசிக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் அர்ஜுனன் இந்த மனநிலையில் தான் இருந்தார். He was convinced that he was a very good man doing the right thing. அவர் வந்து ரொம்ப முடிவெடுத்திருந்தார். ஓகே, நான் தான் மிக அறிவான ஒரு புத்திசாலி, நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. What Krishna wanted him to do didn't seem to make any sense to him whatsoever. கிருஷ்ணர் அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தாரோ அந்த விஷயமானது அர்ஜுனனுக்கு வந்து இது என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு வந்து தோன்றியது. But when Arjuna understood from Krishna, then he understood, I just have to do karishe vachanam tava. I just have to follow what you say, Krishna. ஆனால் எப்பொழுது கிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை அர்ஜுனன் புரிந்து கொண்டாரோ அப்பொழுது அவர் எந்த நிலைக்கு வந்து விட்டார்? நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ற நிலைக்கு வந்து விட்டார். And factually speaking, in our Krishna conscious movement, we see that some devotees have become very dear to Srila Prabhupada, not exactly just by studying all day long, but by working hard in Srila Prabhupada's service. நாம் பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதரோட பல பக்தர்கள் மிகவும் பிரியமான நபர்களாக மாறினார்கள். ஸ்ரீல பிரபுபாதருக்கு வெறும் அவருடைய புஸ்தகங்களை உட்கார்ந்து நாள் முழுக்க படிப்பதன் மூலியமாக கிடையாது, அவருடைய இந்த இயக்கத்திற்காக கடினமாக உழைப்பதன் மூலியமாக. Srila Prabhupada appreciated that attitude of surrendered service. அத்தகைய ஒரு சரணடைந்த ஒரு சேவையை ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் பாராட்டினார். So the main thing, the attitude. அங்க முக்கியமான விஷயம் என்ன? அந்த பக்தருடைய மனப்பாங்கு. Advancement in Krishna consciousness depends on the attitude of the performer. கிருஷ்ண பக்தியில் ஒருவருடைய முன்னேற்றமானது முழுக்க முழுக்க அவருடைய மனநிலையை மனப்பாங்கை பொறுத்து இருக்கின்றது. With a pure heart, patrang pushpang palang toyam yome bhaktya prachati tadaham bhakti uparhitam ashnami prayatatmana. With a pure heart, if one offers Krishna even the most simple foodstuffs, Krishna will be very happy to accept that. தூய்மையான இதயத்தோடு ஒரு நபர் கிருஷ்ணருக்கு வெறும் ஒரு பழமோ பூவோ இல்லை ஒரு இலையோ இல்லை ஒரு துளி நீரோ அர்ப்பணித்தால் கூட அதை பகவான் கிருஷ்ணர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். But if, like Duryodhana, one wants to give things to Krishna but with a crooked heart, with wrong intentions, Krishna won't want to take it at all. ஆனால் துரியோதனனை போல ஒரு குதர்க்கமான ஒரு இதயத்தோடு கெட்ட எண்ணங்களோடு கிருஷ்ணருக்கு பல்வேறு விஷயங்களை ஒரு நபர் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தார் அப்படின்னா அதை கிருஷ்ணர் ஏற்பதே கிடையாது. Then all our efforts in devotional service become shrama eva hi kevalam, just useless work. இப்படி நம்ம வந்து இதை வந்து பயிற்சி செய்யவில்லை அப்படின்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பயனற்றதாக மாறிவிடும். Like working very hard to row a boat, but we never untied the boat from the mooring. அதாவது இது எதற்கு ஒப்பாக வந்து சொல்லப்படுறது அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு படகை ஓட்டுறதுக்கு துடுப்பு போட்டுன்னு இருக்கிறோம், ஆனால் அந்த படகை கட்டையிலிருந்து இன்னும் கையிட்டவே இல்லை. So we can go on apparently in devotional service for a long time without making any actual progress. இந்த விதத்தில் நாம் சில நேரங்களில் ரொம்ப காலம் கிருஷ்ண உணர்வில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் நம்ம கிட்ட இருக்காது. Although we may think ourselves a great hero, I've been working so hard for such a long time rowing the boat. நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், நான் ரொம்ப காலமாக வந்து ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இந்த படகை ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். But unless we let go of all these base desires, we're not going to go anywhere.
ஆனால் இந்த அடிப்படையான இந்த பௌதிக ஆசைகளை விட்டொழிக்காத பட்சத்தில் நம்ம எங்கேயுமே முன்னேற போவதே கிடையாது. So Hare Krishna, are there any questions about this? ஹரே கிருஷ்ணா, இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? Yeah. Question. What's the question? She's saying that Say it in the mic so it gets recorded. She's saying that sometimes in the beginning you said that in the shloka matra sparshastu kaunte we should be able to tolerate the heat or the cold, but sometimes it goes out of the limit that we may get sick or we may get some heat stroke. Just for an example, so how to know that whether what is the point till what we should tolerate? Say it again in Tamil. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மகாராஜ் உபன்யாசத்தோடைய ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து ஒரு பக்தனானவர் வந்து உஷ்ணத்தையும் குளிரையும் கூட வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சில நேரங்களில் வந்து பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து உஷ்ணம் வந்து ஏற்பட்டு அதன் காரணத்தினால் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு நிலைக்கு கூட ஒருத்தர் வந்து தள்ளப்படலாம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேள்வி எழுப்புகிறார்கள். Common sense. அதற்கு தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பொது அறிவு வேண்டும். Any other question? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? It doesn't require a big philosophical discussion. இதற்கு வந்து இந்த கேள்விக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவ விவாதங்கள்லாம் அவசியமே இல்லை. ஒரே பதில், கொஞ்சம் காமன் சென்ஸ், பொது அறிவு இருந்தால் போதும். The uncommon thing called common sense. அதாவது பொதுவாக இல்லாத ஒரு பொது அறிவு மக்களிடையே ஆனால் பொதுவாக இல்லைன்னு சொல்றார். All right, then we'll finish. All glories to His Divine Grace, Srila Prabhupada. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Dante nithaya churakang padayone patya kritvacha kakushatameta raham bravimi. Hey sadhava sakala eva vihaya durad. Gauranga Chandra Charne Kurutanuragaha. Hare Krishna.